ஏய் இரு நானும் வரேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, வெயிட், ஐ எம் ஆல்சோ கம்மிங். ஹே வெயிட், ஐ எம் ஆல்சோ கம்மிங். வெயிட் அப்படின்னா காத்திரு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம காத்திரு அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழை காத்திரு நானும் வருகிறேன் அப்படின்லாம் பேச மாட்டோம். காத்திரு அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக தான் ஏய் இரு இரு அப்படின்னு பேசுகிறோம். ஏய் இரு நானும் வரேன். ஏய் வெயிட், ஐ எம் ஆல்சோ கம்மிங். ஏய் இரு நானும் வரேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கம்மிங் அப்படின்னா நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் வரேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். உன்னோட ஆட்டிடியூட்லாம் எங்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு பேசணும். டோன்ட் கிவ் மீ ஆட்டிடியூட் அப்படின்னு பேசலாம். லுக், டோன்ட் கிவ் மீ ஆட்டிடியூட். இது பாரு, உன்னோட ஆட்டிடியூட்லாம் எங்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. மெதுவாக பேசு அப்படின்னா ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு பேசலாம். இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மரியாதையோடு பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அந்த ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு தானே அர்த்தம். தயவு செஞ்சு மெதுவாக பேசுங்க சாமி அப்படின்லாம் நீங்கள் கெஞ்ச கிடையாது. இந்த ப்ளீஸுன்ற வார்த்தை எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம்? இந்த மரியாதையோடு பேசுகிறதுக்கு. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஏய் மெதுவாக பேசு அப்படின்னா பேச முடியும்? கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அப்படின்னு கொஞ்சம் மரியாதையோடு பேசணும். அந்த மரியாதையோடு பேசுகிறதுக்கு தான் அந்த ப்ளீஸுன்ற வார்த்தையை நம்ம இங்கே சேர்த்து பேசுகிறோம். அதனால் அந்த தயவு செய்து அப்படின்ற அர்த்தத்தை இங்கே எடுத்துக்காதீங்க, சரிங்களா? மற்றபடி இந்த ப்ளீஸுன்ற வார்த்தைக்கு தயவு செய்து அப்படின்னு கூட அர்த்தம் இருக்குதான், சரிங்களா? ஓகே. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அப்படின்னு நீங்கள் மரியாதையோடு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். தென் வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். மற்றவங்களை காப்பி பண்ணாத. ஸ்டாப் காப்பிங் அதர்ஸ். இந்த வாக்கியத்துக்கு 2 விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று, இந்த எக்ஸாம் ஹாலில் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிப்பாங்க, அதுக்கும் இப்படி பேசிக்கலாம். ஏய் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காத, அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காத, ஸ்டாப் காப்பிங் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். இது வந்து அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னோட அடையாளம் எங்கே? ஏன் நீ மற்றவங்கள மாதிரி நீ இருக்கணும்னு நீ ஏன் ஆசைப்படுற? மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணி அந்த மாதிரி நீ வந்து வாழாத. உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, உனக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை நீ வந்து உனக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதை நீ காட்டு அப்படின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா? அதுக்கு தான் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க. சரி, அவங்க என்னவோ நினச்சிட்டு போகட்டும் விட அப்படின்னு பேசணும். அவங்க என்னவோ நினச்சிட்டு போகட்டும். லெட் தெம் திங்க் வாட் எவர் தே வாண்ட். அவங்க என்ன வேணும்னாலும் நினச்சிட்டு போகட்டும். லீவ் இட், விடு. லெட் தெம் திங்க் வாட் எவர் தே வாண்ட். அவங்க என்னவோ நினச்சிட்டு போகட்டும், அவங்க என்ன வேணும்னாலும் நினச்சிட்டு போகட்டும். லீவ் இட். லீவ் இட் அப்படின்னா விடு, அதை விடு. திரும்ப என்ன சொல்ல வைக்காத. உனக்கு எத்தனை முறை வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியும்? திரும்ப என்ன சொல்ல வைக்காத. டோன்ட் மேக் மீ ரிப்பீட். திரும்ப என்ன சொல்ல வைக்காத அப்படின்னு அர்த்தம். எப்படியோ சமாளி அப்படின்னு பேசணும். நான் எப்படி சமாளிப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியோ சமாளி. எப்படி பேசலாம்? ஜஸ்ட் ஹேண்டில் இட் சம்ஹவ். சம்ஹவ் அப்படின்னா எப்படியோ. ஜஸ்ட் ஹேண்டில் இட் சம்ஹவ். எப்படியோ சமாளி, எப்படியோ இதை சமாளிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஏன் சில மாதிரி நிற்கிற? எதுக்கு இப்போ சில மாதிரி நிற்கிற அப்படின்னு பேசுவோமா இல்லையா? எப்படி பேசலாம்? வை ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்படின்னா ஏன் நிற்கிற? லைக் அ ஸ்டாச்சு அப்படின்னா ஒரு சில மாதிரி. லைக் அப்படின்னா மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? வை ஆர் யூ ஸ்டாண்டிங் லைக் அ ஸ்டாச்சு? ஏன் இப்படி இப்போ சில மாதிரி நிற்கிற? எதுக்கு இப்படி சில மாதிரி நிற்கிற அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம அப்புறமா ஆறாமரை பேசுவோம். இந்த அமரை இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் வட்டாரத்தில் இந்த மாதிரி பேசுகிறது உண்டு. எங்கள் வட்டார வழக்கு எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நாம் அப்புறமா ஆறாமரை பேசிக்குவோம். பொறுமையாக பேசிக்குவோம், ஆறாமரை பேசிக்குவோம். அப்படிலாம் பேசுவோமா இல்லையா? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? லெட்ஸ் டாக் அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி நம்ம பேசிக்கலாம். லேட்டர், பிறகு. பீஸ்ஃபுல்லி, ஆறாமரை, பொறுமையாக, அமைதியாக. ஆச்சுங்களா? லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர் பீஸ்ஃபுல்லி. இதை பற்றி நம்ம அப்புறமா பொறுமையாக பேசிக்கலாம். உண்மையை மட்டும் சொல்லு. ஜஸ்ட் டெல் மீ த ட்ருத் அப்படின்னு பேசலாம். ஜஸ்ட் டெல் மீ த ட்ருத். உண்மையை மட்டும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஏன் எப்போ பார்த்தாலும் அவசரத்திலே இருக்க? வை ஆர் யூ ஆல்வேஸ் இன் அ ஹரி அப்படின்னு கேட்கலாம். வை ஆர் யூ ஆல்வேஸ் இன் அ ஹரி? ஏன் எப்போ பார்த்தாலும் அவசரத்திலே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். இதை பாரு, நானும் ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். நானும் ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் இல்லை. லுக், ஐ எம் ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். இதை பாரு, நானும் ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஃபஸ்ட்டு முழுசாக கேளு, அப்புறமா பேசு. ஃபஸ்ட்டு முழுசாக கேளு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிசன் ஃபுல்லி தென் டாக். அப்புறமா பேசு. ஃபர்ஸ்ட் லிசன் ஃபுல்லி தென் டாக்.
ஃபர்ஸ்ட் முழுசா கேளு, அப்புறமா பேசு. ஏற்கனவே ரொம்ப லேட்டு. இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் அப்படின்னு பேசலாம். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப லேட்டு. இதை நெகட்டிவாக எடுத்துக்காத. இதை நெகட்டிவாக எடுத்துக்காத. டோன்ட் டேக் இட் நெகட்டிவ்லி அப்படின்னு பேசலாம். டோன்ட் டேக் இட் நெகட்டிவ்லி. இதை நெகட்டிவாக எடுத்துக்காத. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.